லேவியனாக இருந்து அந்த சங்கீதத்தை ஏற்பட்டார். அதே மாதிரி 88வது சங்கீதத்தை பாடகர் ஏமான் அவர்கள் இந்த சங்கீதத்தை பாடி வைத்திருக்கிறார்கள். முதலாவது இதில் ஏமானுடைய விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ஏமானுடைய விண்ணப்பம். அந்த ஏமானுடைய விண்ணப்பத்திலே 88ஆம் சங்கீதம் 3, 9, 15, 18 இந்த சங்கீதங்களை, இந்த வசனங்களை படிக்கும்போது இந்த வசனங்களிலே அவர் சொல்லியிருக்கிற விண்ணப்பங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை குறித்து பார்க்கலாம். அதே மாதிரி 2வது பகுதி என்று சொல்லும்போது 2வது பகுதியிலே 88, 10, 12, 14 வசனங்களிலே அவர் சொல்லும்போது கர்த்தரிடத்தில் கேட்கிற கேள்விகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிற கேள்வி பயங்கரமாக கேட்கிறார். கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்விதமாக இந்த ஏமானின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்ததும் சில வசனங்களை நாம் தியானித்து கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். அப்பொழுது நீங்கள் வசனத்தை டக்குன்னு வாசிக்கணும். நீங்கள் மைக்கில் வாசிக்கிறவங்க ரொம்ப லேட்டானால் பக்கத்தில் நீங்கள் யார் வேணாலும் டக்குன்னு வாசிக்கணும். ஏன்னா இல்லைன்னா நேரம் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் கஷ்டம். சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் ஸ்தோத்திரம். இந்த 3, 9, 15, 18 வசனங்களில் சொல்லப்பட்ட ஏமானுடைய விண்ணப்பம், ஒவ்வொரு மனுஷனுடைய விண்ணப்பமும் இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விண்ணப்பங்களை நாம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பாதிக்கப்படுகிற சூழ்நிலையிலே வரும்போது சில விண்ணப்பங்களை நம்ம பண்ணுவோம். அப்புறம் சந்தோஷமாக இருக்கும்போது கூட சில விண்ணப்பங்களை பண்ணுவோம். நார்மலாக இருக்கும்போது கூட சில விண்ணப்பங்களை நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போ ஸ்தோத்திரம், முதலாவது அவருடைய வார்த்தை பாருங்க. என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. 88:3 படிங்க பார்க்கலாம். 88:3 போதும். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை மாத்திரம் நீங்கள் வாசிக்கணும். அந்த 3வது வசனத்தில் ஸ்தோத்திரம் விண்ணப்பமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆத்துமா துக்கத்தினால் இப்போ நிறைஞ்சிருக்கு என்று சொல்கிறார். ஏமான் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு கத்திரி பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும். பார்த்தீங்களா, அப்படி நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம்? துக்கத்தினால் நிறைந்து தெரிய வேண்டும் என்று சொல்லணும். துக்கம் என்று சொல்லுகிறது அது சீக்கிரமாக சில நேரத்தில் போவார். எப்போதும் நமக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த துக்கம் போகும். அது மாதிரி சில துக்ககரமான நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில சோதரன் இப்படி வருகிற சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய தம்பி கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ண ஒன்றுதான். அல்லேலூயா. வேண்டாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், என்னுடைய ஆத்மா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறேன். அந்த துக்கம் என்று சொல்கிறது எல்லாருடைய லைஃப்லையும் வரதான் செய்யுது. அது வராமல் போகாதுன்னு வச்சுங்களேன். துக்கம் கண்டிப்பாக வரும். இப்போ யாரும் மறிக்காத ஒரு வீடை காண்பி அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? காமிக்க முடியுமா? சொல்லுங்கள். யாராவது மறிக்காத ஒரு வீடை போய் பாடுறா அப்படின்னு சொன்னால், ஒரு வீடுக்கு போய் எங்க இங்கே யாரும் சாகாத ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லையா, போன மாதம் தான் எங்கள் அப்பா செத்தாங்கம்மா. அப்புறம் அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போய் யாரும் சாகாத ஒரு வீடு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஐயோ போன முறை தான் வயசாகி என்னுடைய மனைவியாக இருந்தா அப்படிமா. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனால், ஐயோ போன மாதத்துல என் தாத்தா இருந்தார். வரிசையாக பார்த்தீங்கன்னா சாவு இல்லாத வீடே இல்லை. எல்லோரும் வீட்லேயும் எல்லா சாவும். அது மாதிரி துக்கம் இல்லாத வீடே கிடையாது, துக்கம் இல்லாத நபர்களே கிடையாது. துக்கம் எப்போதும் அதிகரிக்கும், துக்கம் எப்போதும் வரலாம். ஆனால்
அதை மேற்கொள்வது எப்படி? ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கை கொண்டு வரான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஒரு சான்ஸ். தெய்வ சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சோதரிக்கிறோம், ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நாம் அப்படி செய்யும்போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 3ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தையை படிங்க. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. என் ஜீவன் எங்க வந்திருக்கு? பாதாளத்துக்கு. அந்த துக்கத்துக்கு அடுத்தது அந்த ஜீவன் எங்க வருது பாருங்க, பாதாளத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் சொல்றார். பாதாளத்துக்கு பக்கத்தில் என் துக்கம் வந்துருச்சு, நான் வந்துட்டேன் என்று சொல்றேன். துக்கம் வரும்போது சில பேருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள், சிலருடைய வாழ்க்கை சீக்கிரமாக போய்விடுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடந்த நாளிலே நாங்கள் ஒரு இல்லத்திற்கு சென்றோம். ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளால் சில இம்சைகள் வந்தது. அந்த இம்சைகள் நிமித்தமாக துக்கம் தாங்க முடியாமல் என்ன நடந்தது அப்படின்னா, பாதாளத்துக்கு சமீபமாக வந்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கே. அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் அவருடைய ஹார்ட் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஸ்தோத்திர கொடுமைக்கும் பயங்கர துக்கத்துக்கும் பாதாளத்துக்கும் சமீபமாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு சரீரம் பாதிக்கப்படுது. ஒரு மனுஷன் இந்த துக்கம் வரும்போது அவன் சரீரம் முழுவதும் சூடு, ஒரு விதமான ஹீட் அவனை ஆட்கொள்ளும். அது நிமித்தமாக அது என்ன ஆகும்னா, ஓடுற பிளட்டு கூட நின்று போயிடும். சோத்திரம். ஏன்னா சில பிள்ளைகளாலே சில பெற்றோர்கள் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். பிள்ளைகள் சரியில்லை ஒரு சூழ்நிலையில், கடைசியில் வாழ்ந்து இன்னும் பெருசாக வாரி கட்ட போகிறதில்ல. இருந்தாலும் பிள்ளைகள் பாருங்கள், பெற்றோர்களை பகைத்து, பெற்றோர்களை வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, காயப்படுத்தி வாழ்கிற அந்த அந்த சாபமான வாழ்க்கை எதுக்கு? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய் அதனால் பெற்றோருடைய உள்ளம் உடைக்கப்பட்டு தேவ அன்பு இல்லாமல் போகிறாங்க. அல்லேலூயா. ஆரம்ப காலங்களில் பிள்ளை மேலே இருக்கிற அந்த நேசங்கள் எல்லாம் வர்ற கீழ்த்தரமாக போய் விடுகிறது. அல்லேலூயா. சார் அடுத்து பாடுங்க. அதே 3ஆம் வசனத்தில் 3வது இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. படிங்க, இன்னும் அடுத்த வசனம் நீங்கள் படிங்க, 4 படிங்க. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு எண்ணப்பட்டு போதும். பார்த்தீங்களா என்ன செய்கிறாரு? நான் குழியில் பலனற்ற மனுஷனை போலான குழியில் இறங்கியாச்சு. இப்போ ஏற முடியல, ஏன்னா பலன் இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வேதனை? பார்த்தீங்களா, குழியில் இறங்கியாச்சு, ஆனால் ஏற முடியல, பலன் இல்லை ஏறுறதுக்கு. சில பேர் விழுந்துட்டா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. குழியில் இறங்கிடுவாங்க, இறங்கிட்டு மேலே ஏற முடியாது, பலன் இல்லை. சோத்திரம். நான் அப்படித்தான், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் நான் இருப்பேன், இப்படித்தான் நான் செய்வேன். அதான் அந்த குழியில் விழுந்தாச்சு. அதிலேருந்து மீட்கப்படுவதற்கு பலன் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறது? நான் என் இஷ்டப்படி எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒரு கத்திரிக்காவும் கொடுக்க மாட்டார். பார்த்தீங்களா, கர்த்தரும் கொடுக்க மாட்டார், கத்திரிக்காவும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அடுத்தவங்களை காயப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். சோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. குழியில் இறங்கியாச்சுன்னா திரும்ப உங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது, பலனற்று போயிடுவீங்க. சொல்லுங்கள், என்ன அற்று போயிடுவீங்க? பலன், அவ்வளோதான், பலன் இருக்காது, எந்த பலனும் இருக்காது. அந்த பலன் நமக்கு வாழ்க்கையில் வராது. சோத்திரம். அடுத்தது படிங்க பார்க்கலாம். மரித்தவர்கள் ஒருவனை போல
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது சொல்கிறாரு, நீர் என்னை நினையாதபடி என்ன செய்கிறேன், அறுப்புண்டு போனேன். ஸ்தோத்திரம். பிரேத குழியில் சொல்லுங்க, பிரேத குழியில் கிடக்கிறவர்கள் போலானேன். எப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறாங்க பாருங்க யோமான். ஸ்தோத்திரம். அந்த தீமை செய்யும் போது நம்ம இறங்குற இடம் குழி அல்லது பிரேத குழி. திரும்ப எழும்புவதற்கு பலன் நட்டு போயிடும், எழும்ப முடியாது. சில பேர் எழும்பிடுவாங்க, எழும்பி வந்துடுவாங்க. சில பேர் எழும்ப முடியாது. அந்த பிரேத குழியில் விழுந்தால் அதனுடைய விஷயங்கள் அவங்கள சும்மா விடாமல் அவங்கள சித்திரவதை பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையாக கொண்டு போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் சொல்கிறாரு, நல்லா பண்ணுங்க, பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைக்கிறீர். பார்த்தீங்களா, பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் என்னை வைக்கிறீர். இந்த ஏவான் பண்ணுற இந்த விண்ணப்பம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிங்காசனத்தில் தான் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். ஏமான்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர்னு சொல்கிறார். பாருங்க, இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட சூழ்நிலை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிலை. நாம் என்னத்தை தெரிந்து கொள்கிறோமோ அதான் நம்ம நடத்த போகுது, அதுதான் நம்ம வழி நடத்தும். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் அங்கே தான் வைக்கிறார். சார், அடுத்த வசனம் 7 வசனம் படிங்க. உம்முடைய கோபம் என்னை எரித்துகிறது. சொல்லுங்க, உம்முடைய கோபம் என்ன செய்யறது? என்ன ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட வார்த்தைங்க? உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, 7வது வார்த்தை. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய கோபம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் வேற எங்கேயுமே தாவ முடியாது, அந்த இடத்த விட்டு அவன் அந்தாண்ட போக முடியாது. தேவ கோபம் வந்துருச்சுன்னா அதான் அப்படியே நிறுத்துகிறது அல்லது இருத்துகிறது, அவ்வளோதான். பிடிச்சி நிறுத்தியாச்சு, அப்படியே இருத்துகிறது. எங்கேயும் நம்ம நவர முடியாது. அல்லேலூயா. எங்கேயும் நவர முடியாது. தெய்வ கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அடுத்தது 8 படிங்க, 8வது வார்த்தை. எனக்கு அறிமுகமானவர்களை தூரமாக்கி விலக்கினார். பார்த்தீங்களா, எனக்கு அறிமுகமானவர்களை தூரமாக்கி விலக்கினார். அவர் சொல்கிறார் பாருங்க, சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது, சில விஷயங்கள் அகப்படும் போது, நமக்கு அறிமுகமானவங்க, நம்ம நேசிக்கிறவங்க எல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவ்வளோதான். சோதனம். தேவையில்லாத விஷயங்களில் நம்ம சில நேரங்களில் தலையிடும் போது நம்ம நேசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல காரியங்களை கண்டானா நம்ம நேசிப்பாங்க, கெட்ட காரியங்களை கண்டா நம்ம நேசிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லது செஞ்சு பாருங்க. சோத்திரம். இந்தியாவுக்காக நீங்கள் விளையாண்டு பாருங்க, ஜெயிச்சு பாருங்க, எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தோற்று பாருங்க, ஒரு பையன் உங்ககிட்ட வர மாட்டான். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருந்தால் கர்த்தருடைய தூதன், ஊழியங்கள் மற்றும் தேவ பிள்ளைகள், பிரஜாதி மக்கள் எல்லாரும் உங்கள் கூட வருவாங்க. நீங்கள் ஆவிக்குரிய லைனில் வளரலைன்னா இருக்கிறவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, இருக்கிறவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவரும் அதான் சொல்கிறாரு, உள்ளவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. விதமாக சொல்லுகிறார். நீங்கள் 10வது வார்த்தையை படிக்கலாம். அவளுக்கு என்னை அருவருப்பாக்கினீர் என்று சொல்கிறார். சொல்லுங்கள், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர் என்று சொல்கிறார். சோத்திரம். சில நேரங்களில் நம்ம பார்க்க ஆசையாக இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோன்னே அருவருப்புப்படுறாங்க. நமக்கு சரீரத்துக்கு, நம்ம பேருக்கு, நம்முடைய அழகுக்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு பெரிய ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை, அருவருப்பான ஒரு வார்த்தை. நல்லா நேசித்தவங்களாம் இப்போ நம்ம அருவருப்பாக பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இல்லை, நாமளாக தெரிந்து கொள்கிறது தாங்க, வேறு யாரும் நமக்கு கொடுக்கறது கிடையாது. நாமளாக தெரிந்து கொள்கிறது தான்.
நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்ய நினைக்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு கீழே இப்போதைக்கு யாரும் இருக்கிறதுக்கு நினைக்கிறது இல்லை. யாருமே இல்லை, பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கு கீழே நம்ம யாருமே இல்லை. ஏன்னா மற்றவங்க நினைக்கிறது போல் நம்மளால் வாழ முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி பண்ணுறோம், தள்ளி தான் நிற்கிறோம். ஆனால் நமக்கே தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், நான் என் தாய் தகப்பன் சொன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல, என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி நான் படிக்க முடியலை, என்னுடைய ஊழியக்காரர் சொன்ன மாதிரி என்னால் நடக்க முடியலை. பார்த்தீங்களா? எல்லா விஷயத்தையும் நம்ம தவறுந்திருக்கிறோம். யாரையும் நம்ம வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தில் பின்தங்கி தான் இருப்போம். தெரியாது. சில பேர் அது தெரியும், சிலருக்கு மேலோட்டமாக தெரியும், சிலருக்கு தெரியாமல் அமைஞ்சு கிடக்கும், உள்ளே கிடக்கும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறாருங்கிற அந்த வார்த்தை எத்தனை 100க்கு 100 உண்மை தெரியுமா? அல்லேலூயா. சார், அடுத்தது 11வது வார்த்தை என்ன சொல்கிறாரு பாருங்க. நான் வெளியே புறப்பட போகாதபடிக்கு அடைப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு நான் அடைப்பட்டிருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, நிந்தை என்னுடைய இருதயத்தை பிளந்தது. சோத்திரம். என்னுடைய தாயின் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க என்னெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் வாசலில் உட்காந்து என்னை பார்க்குறவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி தாவீது சொல்லுவார். பார்த்தீங்களா? சோத்திரம். உண்மைதான். அல்லேலூயா. தாவீது அவ்வளோ நெருக்கத்தை அனுபவித்தவர், அவ்வளோ வேதனை அனுபவித்தவர். அதனால் இப்போ இந்த ஏமான் அவ்வளோ சூழ்நிலையில் சோத்திரம் வெளியே போகாதபடிக்கு அடைபட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. தலையை வெளில நீட்ட முடியாதுல்ல, ஆளுக்காள் ஒன்று பேசுவாங்க. அல்லேலூயா. சார், அடுத்தது 12வது வார்த்தை 9வது வசனம் படிங்க. துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று சொல்றாரு பாருங்க. துக்கத்தினால் அந்த துக்கம் அப்படியே வந்து அந்த கண்ணெல்லாம் தோய்ந்து போயிடுமா, அப்படியே கண்ணெல்லாம் சோத்திரம் இருண்டு போயிடும், ஒரு அமுங்கி போயிடும். தோய்ந்துன்னா கண்ணு மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு போயிடும். துக்கம் அந்த மாதிரி பண்ணிடும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நல்லா இருப்பீங்க, கொஞ்ச நேரம் அழுது பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் கண்ணை பாருங்க, அழகா இருந்த கண்ணு வேற மாதிரி மாறிடும். சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். 13வது வார்த்தை பாருங்கள். சிறு வயது முதல் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருந்தேன். 15வது வசனத்தில் சொல்றாரு. 15வது வசனத்தை சொல்றாரு, சிறு வயது முதல் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டேன். இது சங்கீதக்காரன் தாவீதுக்கு வந்த காரியம். அவர் சிறு வயது முதல், தாவீது யாருடைய அரவணைப்பு இல்லாமல் வாழ்ந்தவர். தாவீதுக்கு யாருமே இல்லை, ஒரு அனாதையா வாழ்ந்தவர். சோத்திரம். பேரு தான் ஈசாய் பையன், ஆனால் எந்த ஆதரவும் ஈசாயிட்ட இல்லை. ஈசாயிட்ட எந்த ஆதரவும் கிடையாது. அதுக்கு பைபிளையும் ஆதாரம் இல்லை. சோத்திரம். எபிரேய வேதங்களிலே அல்லது சுருள்களிலே அவரை பற்றி கொண்டிருக்கிறது என்னவென்றால், சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், தாவீது அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னைக்கு வெளிப்பட்டாரோ அன்னைக்கே தேவனுடைய சார்பில் போய் விழுந்துட்டாராம். ஒருத்தர் கூட அவருக்கு அனுகூலமாக இல்லை. சோத்திரம். ஆனால் கடைசி காலங்கள் வரைக்கும் அந்த யோவாப் என்கிற ஒரு மனுஷன்தான் அந்த 17 வயது வரைக்கும் ஒரு நண்பனாக இருந்திருக்கிறார் தாவீதுக்கு. வேறு யாருமே நண்பர்கள் இல்லை, வேறு யாருமே அவருக்கு அனுகூலமானவங்க இல்லை. சோத்திரம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேல், நீ ஈசாய் புத்திரனில் ஒருத்தனை போய் எனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி போகிறாரு. போய் அங்கே பார்த்தா 7 பேரையும் வர சொல்லியாச்சு. 7 பேர் மேலேயும் தலையில் கை வச்சா இவன் இல்லைன்னு சொல்லி போட்டார். அப்புறம் என்ன ஈசாய், உனக்கு வேற பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் பாருங்க, அன்னைக்கு தான் ஈசாய் எனக்கு ஒரு மகன், இன்னொரு மகன் இருக்கான்னு அன்னைக்கு தான் சொல்றாராம் சாமுவேல்கிட்ட. அன்னைக்கு தான் அவர் சொல்றாரா. பார்த்தீங்களா? இதுவரைக்கும் அவன் என் மகன்னு சொல்லவே இல்லை.
ஏன்னா தெரியாமல் பிறந்தவர், வேலைக்காரி நினச்சிக்கிட்டு இவர் பிரவேசிச்சார். ஆனால் கடைசியாக அது வேலைக்காரி அல்ல, ஈசாய் மனைவிதான் என்று 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் தெரியல. அதனால் இப்போ என்ன பேர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஒரு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரர்களும் இல்லை. ஒரு அனாதையாக 17 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர். அந்த யோவாப் ஒண்டி தான் அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய நண்பன், அவருடைய அத்தை மக. யோவாப் என்று சொல்லுகிறவன் அவருடைய அத்தை மக. அதனால் அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். நல்ல சிறு வயது முதல் அதை சொல்லுவார். யார்? சிறு வயது முதல் நீ நீ அனுபவிச்ச அதை பார்க்கல இப்பொழுது நீ பெருசாக அனுபவிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு வயசு முதல் தாவீது கூட இருந்து பல துன்பங்களை பார்த்த மனுஷன் யோவாப். அதை தான் அவர் சொல்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சோத்திரம். அடுத்தது ஒரு வசனம் சொல்கிறாரு, 14வது வார்த்தை, மாண்டு போகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்கிறவராக இருக்கிறேன்? மாண்டு போகிறவராய் இருக்கிறேன். சோத்திரம் என்று சொல்கிறார். மரித்தவன் போல இருக்கிறேன்றார். சோத்திரம். அடுத்தது 15வது வார்த்தை, உம்முடைய திகில்கள் என்னை சூழ்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. சோத்திரம். ஏமான் தான் இதை பாடி இருக்கிறாரு. ஆனா இது நடந்ததெல்லாம் எங்கன்னா தாவீதுக்கு நடந்திருக்கு. தாவீது வாழ்க்கையில இதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. நான் நினைக்கிறேன் தாவீதுக்காக இவர் பாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஏமானுடைய விண்ணப்பம் தான். ஆனா ஏமானுக்கு இவ்வளவு வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா தாவீதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 16வது வார்த்தை, நான் மனம் கலங்குகிறேன் என்று சொல்றார். என் மனசு எப்போதும் கலங்கிட்டு இருக்கு. எப்போதும் என் மனசு கலங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 17வது வார்த்தை, உம்முடைய எரிச்சல் என்மேல் புரளுகிறது. ஆண்டவருடைய எரிச்சல் அவர் மேல புரளுகிறதா. இதெல்லாம் தாவீது மேல வந்தது, தாவீதுக்கு நடந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு இதெல்லாம் உண்டாச்சுங்க. அதை ஏமான்னு சொல்றாரு. சோதரன், உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரளுகிறது என்று 16வது வசனத்திலே சொல்றார். அதே 16வது வசனத்தில் இன்னொன்று சொல்றார், உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. உண்மையிலேயே தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, நடந்துச்சா இல்லையா? உம்முடைய பயங்கரங்கள் என்னை என்ன செய்யுது? அதம் பண்ணுது. நடந்துச்சு. அப்சலோம் துரத்தி விட்டான்ல. அப்சலோம் துரத்தி விட்டு என்ன செஞ்சான்? தாவீதுடைய மனைவிகளை அவன் என்ன பண்ணான்? பார்த்துங்க, எவ்வளோ அதம், பயங்கரங்கள் அதம் பண்ணுதுங்கிறார். அதம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இதான் அதம். அதம் பண்றது இதான். தாவீது வாழ்க்கையை அலங்கோலமாக்கிட்டான் பாருங்க, கெடுத்துட்டான் பாருங்க. அதம் பண்ணது. அல்லேலூயா. அவ்விதமாக சோத்திரம், உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது என்று சொன்னார். அடுத்தது பாருங்கள், 18வது வசனம் படிங்க பார்ப்போம். சிநேகிதனையும் தோழனையும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ தாவீதுக்கு சிநேகிதெல்லாம் சொல்ல முடியாது. தாவீதுக்கு சிநேகிதெல்லாம் யாரும் இல்லை. யோவாப் அத்தை பையன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு சிநேகிதன் கூட கிடையாது. அப்படி அவர் 17 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நமக்கு தடுக்கி விழுந்தா சிநேகிதர். அல்லேலூயா. ஆமாம், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் தாவீதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை ஏமானுக்கும் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் இந்த மாதிரி பாடுறாருன்னா என்ன கஷ்டத்தை நினச்சி பாடுறாரோ தெரியல. அல்லேலூயா. ஏமானுடைய வாழ்க்கை அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஓடி இருக்குது. அதனால்தான் அவர் இப்படி வர்ணிச்சு சொல்கிறார். அல்லேலூயா. சார், சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக்கினார்.
சோதரன் நம்ம சரியாக நம்முடைய காரியம் இல்லைன்னா நமக்கு தோழர் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. சில பேர் ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் படிப்பீங்க, ஸ்கூல் படிப்பீங்க, ஒரு வேலை செய்வீங்க, ஒரு சபையில் இருப்பீங்க, 4 பேர் மத்தியில் இருக்கிற நம்ம ஒருத்தட்டு கூட சிநேகிதம் இல்லைன்னா என்னங்க? யோசிச்சு பாருங்க. உங்கள் குணம் எல்லார் இடத்துலையும் போய் தெரிய வந்து அந்த குணம் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது பார்த்தீங்களா? சோத்திரம். யோசிச்சு பாருங்க, என்ன பலன்? எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிச்சு கிருபையில் பெற்று ஜெபம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம்ல, எப்படி கெட்ட பேர் எடுக்கோ பண்ணோம்? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அடுத்தது 20வது வார்த்தை என்ன சொல்றா பாருங்க. அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். தோழரையும் விலகிட்டாரு. ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அறிமுகமானவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்களையும் விலகிட்டார். அல்லேலூயா. இப்போ யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. ரோட்டில் போனால் கூட பேச மாட்டேங்கிறேன். சோதரன், அது ஏமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அதனால தான் அவர் அதை எழுதுறார், பாடுறார், சங்கீதமாக பாடுறார். நம்முடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோதரன். அல்லேலூயா. அடுத்தது இப்போ இந்த 20 வசனங்களை நம்ம படித்தோம். அடுத்த 2வது வார்த்தை என்னன்னா, கர்த்தரிடத்தில் கேட்கிற கேள்விகள். இப்போ ஏமான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சோதரன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறார்? சோதரன் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்வீரோ? செத்து போனவனுக்கு அதிசயம் பண்ணுவீரா? கேட்குறாரு பாருங்க. எப்படி கேட்குறாரு பாருங்க. கோவம் வந்துருச்சு ஏமானுக்கு. செத்தவனுக்கு நீ அற்புதம் செய்வியா? எல்லாம் கேட்குறார். தெரியல அவருக்கு, எல்லாம் கேட்குறார். சோதரன். அதனால தான் இயேசு கிறிஸ்து செய்வேண்டான்னு சொல்லி காட்டினார். செத்து போன லாசருவை எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எனக்கு அது வல்லமை இருக்கிறான்னு சொல்லி இயேசு வந்து காட்டினார். இவன் ஆண்டவரை பார்த்தா கேட்குறாரு. ஆண்டவர் தான் இயேசுவா இறங்கி வந்து செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தது பாருங்க, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களா? அல்லேலூயா. செத்து போன வீரர்கள் எழுந்து உம்மை துதிப்பாங்களா என்று சொல்றாங்க. செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பாங்களான்னு சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம். பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டவர் துதிக்க வச்சிருக்கிறார் எத்தனையோ பேரை. சோத்திரம். ஆண்டவர் துதிக்க வச்சிருக்கிறார். பேதுரு காதரை வெட்டுறான், அவன் காதை அப்படியே ஒட்டி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. சோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல எத்தனையோ பேரை அவர் ஜீவனோடு எழுப்பி நடமாட விட்டிருக்கிறார். சோத்திரம். ஆகவே சோத்திரம், அந்த சப்பானிகளை நடக்க விட்டிருக்கிறார். மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார். வாலிபனை தொட்டு எழுப்பி அவன் உடனே ஆண்டவரை பின்பற்றி வருகிறான். சோதரன். அந்த வாலிபன் ஆண்டவரை பின்பற்றி வருகிறான். சோதரன். அடுத்தது பாருங்க, பிரேத குழியில் உமது கிருபை, அழிவில் உமது உண்மையும் விளங்குமோ என்று சொல்றார். ஆமா, இவர் கேட்டாரு. இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. எலியா பிரேத குழியில சோதரன், அவன் எலும்பு பாருங்கள், அந்த பிரேத குழியில் எலும்புகள் பட்டு, அந்த எலும்புகள் எலிசா எலும்புகள் பட்டு ஒருவன் உயிரோடு எழும்புறான் பாருங்க. சோத்திரம். இவர் என்ன கேட்குறாரு? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விளங்குமோ? இப்போ விளங்க பண்ணிட்டாரா? இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பைபிளில் பதில் இருக்கு. என்னமோ கேட்குறார். சோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது சோத்திரம். அடுத்த வார்த்தை என்ன பாருங்க, இருளில் உமது அதிசயமும் மறைவில் உமது நீதியும் அறியப்படுமோ என்று கேட்கிறார். சோத்திரம். 5வது வார்த்தை, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறேன்? 14வது வசனத்தில் சொல்றாரு, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர் என்று சொல்றார். ஏன் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? 6வது வார்த்தை, ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிற? எப்போ பார்த்தாலும் உமது முகத்தையே காட்ட மாட்டேங்கிறீர், எனக்கு இன்னும் இரக்கம் அல்லையே என்று அவர் ரொம்ப வேதனையாக கேட்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தது சங்கீதம் 27:9 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 27:9.
ஏன் உம்முடைய முகத்தை மறைக்கிறீர்? உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறைக்காத என்று சொல்றார். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். விலக்கி போடாதேயும். அல்லேலூயா. பாத்தீங்களா, அவ்விதமாக முகத்தை மறைக்காதன்னு சொல்றார். அடுத்தது 37 படிங்க. சங்கீதம் 37. சங்கீதம் 37. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஒரே சிந்தையா இருக்கணும், அப்பதான் வரும் வார்த்தை. வரல பத்தியா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை படிங்க? உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் என்னவானேன்? அல்லேலூயா. தேவன் தமது முகத்தை மறைக்கும் போது என்ன நடக்குங்கிறத இந்த சங்கீதம் 37 நம்ம படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 104:29 படிங்க. கொஞ்சம் சீக்கிரம் படிங்க, மணியாச்சு பாருங்க. படிங்க. 104:29. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை. பாத்தீங்களா, நீர் உமது முகத்தை மறைக்கும் போது அவை திகைக்க ஆரம்பிக்கும் சொல்றார். தேவன் தமது முகத்தை மறைக்காமல் இருக்க வேண்டுமானால், நாம திகைக்காமல் இருக்க வேண்டுமானால், நாம எப்போதும் அவரை கண்களுக்கு முன்னாடி நிக்கணும். அல்லேலூயா. அவர் முகத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். நீ எங்கேயாவது போயிட்டு வருவ, வந்து பார்த்தா முகம் இருக்கணும்னா எப்படி இருக்காது? அந்த பிரசன்னத்துல இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31:16 படிங்க. 31:16. சீக்கிரம் படிங்க. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமாங்க. இப்ப ஆண்டவர் தமது முகத்தை யார் மேல பிரகாசிக்க பண்ணுகிறார்னா, அவருடைய ஊழியக்காரன் மேல. அதனால்தான் அவர் வசனத்தை தைரியமா எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. இப்ப 34வது சங்கீதம் 15 படிங்க. 34:15 படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறவர்களுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 43:5 படிங்க. 43:5. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அந்த முகத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகணும்னா தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 42:11 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 42:11. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். பக்கத்திலேயே சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 44:3 படிங்க. நம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவளுக்குள் இருந்தது. என்னாகமம் 6:23 படிங்க. என்னாகமம் 6:23. சீக்கிரம் படிங்க. என்னாகமம் 6:23. 6:23 படிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணக்கூடிய சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 12:8
12 சோத்திரம். 2 லூக்கா 1 படிங்க பார்க்கலாம். லூக்கா 1:28 படிங்க. லூக்கா 1:28. லூக்கா 1:28, 42. சீக்கிரம் படிங்க. அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 42 படிங்க. ஸ்தோத்திரம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்தார். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆதியாகமம் 6:8 படிங்க. ஆதியாகமம் 6:8. ஆதியாகமம் 6:8. ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்னாம 6:26 படிங்க. என்னாம 6:26. ஸ்தோத்திரம். பாருங்கள், கடைசி காலங்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு அதிகமாக உறவாட விரும்புகிறார். படிங்க. கர்த்தர் உன்னுடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்று சொல்றார். பாருங்க, அது 6:23 அதை சொன்னார். 6:26 இந்த தேவனுடைய முகத்தை குறித்து பேசுகிறார். சங்கீதம் 29:11 படிங்க. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அதாங்க, தம்முடைய முகத்தின் மேல் ஆண்டவர் தம்முடைய முகத்தை வைத்து அவளை ஆசீர்வதிக்கிற அந்த அனுபவத்தை தான் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார். இவ்வளோ வசனங்களை நம்ம தியானித்தோம். பார்த்தீங்களா? தேவன் தமது முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்படி ஏமானின் விண்ணப்பம், தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறிய அநேக சம்பவங்கள், இதைத்தான் நம்ம இப்போ என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம தியானித்தோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கும் வராமல் போகாது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சில சம்பவங்கள் நமக்கு வரலாம். ஆனால் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, ஏமானுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பம் மற்றும் அவருடைய கேள்விகளுக்கு சரியான சில பதில்களையும் பார்த்தோம். ஆண்டவரே, கடைசியாக தேவனுடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் எங்களோடு கூட வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய கரைங்களோடு கூட இருந்து பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.